நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல நாம பார்க்க போறது குவைத்தினுடைய மிக முக்கியமான அடையாளமாக விளங்கக்கூடிய இந்த குவைத்தினுடைய டவரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த குவைத்தினுடைய டவர் பாத்தீங்கன்னா 3 கூம்புகளாக இது கட்டப்பட்டிருக்கு. இதுல 2 கூம்புகள் பாத்தீங்கன்னா டம்மியாவும், இதுல ஒன்னு தான் செயல்படக்கூடியதா, அதன் உள்ளே கூட ஒரு உணவகமும் செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த டவர் பாத்தீங்கன்னா பாரசீக வளைகுடா நாடுகள்ல குவைத்தினுடைய மிக முக்கியமான அடையாளமா இருக்கு. குவைத் வாட்டர் டவர் சிஸ்டம் மூலமா கட்டப்பட்ட 34 டவர்கள்ல 33 டவர்கள் தண்ணீர் நிரப்புவதற்காகவும், இந்த ஒரு டவர் மட்டும்தான் தண்ணீர் இல்லாம இது குவைத்தினுடைய மிக முக்கியமான அடையாளமா கருதப்படுது. இந்த குவைத் டவர் பாத்தீங்கன்னா குவைத்துல இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள்ல மிகவும் முக்கியமான ஒரு ஸ்தலமா கருதப்படுது. இது எப்ப திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1979 மார்ச் மாசம் திறக்கப்பட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டவர் மார்ச் 2012 இருந்து மார்ச் 8 2016 வரைக்கும் மூடப்பட்டுச்சு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டவர்னுடைய வெளிப்புறத்துல லைட்டினுடைய அலங்காரம் விளக்குகளால அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இரவு நேரங்கள்ல அது மிளறக்கூடியதா ஒளிரக்கூடியதா இருக்கும். இதை செயல்படுத்தும் விதமா இதற்காக வேண்டி சில பணிகள் நடைபெற்றதுனால இந்த கால அளவுல அவங்க மூடி வச்சு, அதுக்கப்புறம் இந்த வேலைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரீஓபனிங் பண்ணாங்க. இந்த டவர் கட்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் குவைத்துக்கு இது ஒரு மிக முக்கியமான அடையாளமா கருதப்பட்டுச்சு. இப்ப நாம இந்த குவைத் டவரை சுற்றி இருக்கக்கூடிய சில காணொளி காட்சிகளை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். போனாக்கா அரைக்கடி காயின் அரைக்கடி நூசுனாரா இல்லை காயினா போட்டாக்கா கொய்த்தே பார்க்கலாம். போனாக்கா அரைக்கடி காயின் அரைக்கடி நூசுனாரா இல்லை காயினா போட்டாக்கா கொய்த்தே பார்க்கலாம். 3 தினாருக்கு காயின் தான் கொடுக்கணுமா? இல்ல போட்டோம்ல, புரியுதா இல்லையாத்தா? கொய்த்த ஜூம் பண்ணி 3 தினாருக்கு மேல ஏறி போறதுக்கு அங்க போய் மேல லாஸ்ட் இருக்கு பாருங்க, ரெண்டாவது இருக்கு பாருங்க, அதுல ஏறி கொந்தேனாக்கா உங்களுக்கு அந்த இடத்துல பாக்கலாமா கொய்த்து ஃபுல்லா. ஜூம் பண்ணி காட்டுமா? அது ஆட்டோமேட்டிக்கா? ஆமா ஆமா, வாங்கிட்டு போக வேண்டியதான், போய் சுத்தி பார்த்துட்டு வர வேண்டியது. இப்போதாக நேரத்துக்கு குறைப்பாங்க உனக்கு வந்தானே உள்ள போயிருக்க. டெலிபோன் பாடி டெலிபோன் வச்சிருக்காங்க பாத்துக்கிட்டு.